Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம சப்பாத்தி சைட் டிஷ் ரெசிபி வெஜிடபிள் குருமா வித்தவுட் கோகனட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த வெஜிடபிள் குருமா இன்னைக்கு நான் தேங்காய் இல்லாம செய்ய போறேன். பிரஷர் குக்கர்ல ரொம்ப ஈஸியா இந்த வெஜிடபிள் குருமாவை நம்ம செஞ்சிரலாம். எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த குருமா செய்யறதுக்கு ஒரு பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கோங்க. அடுத்ததா பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளி அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதையும் 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த வெஜிடபிள் குருமாக்கு எடுத்து வச்சிருக்க காய்கறிலாம் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஒரு அரை காலிஃப்ளவர் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கேப்சிகம், பச்சை பட்டாணி நான் வந்து நைட்டில் ஊற வச்சதை எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சிச்சுன்னா நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறம் கொஞ்சம் கேரட், அப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரெஷர் குக்கர் அப்படின்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுறேன் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு. இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துருங்க. அடுத்ததாக அதில் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே தான் வெறும் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், அப்புறம் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கறி மசாலா தூள் இருக்குது அப்படின்னா அதுவும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் தேங்காய் போட போகிறதில்ல அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இந்த மசாலாவோட வாசனை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காய்கறிலாம் வேகிற அளவுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு கொதிக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக ஒரு 3 விசிலில் நம்ம இறக்கிடலாம். ஒரு 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷரும் வந்து வெளியே போயிடுச்சு. இப்போ நம்மளோட வெஜிடபிள் குருமா பாருங்கள் தயாராகிடுச்சு. இந்த வெஜிடபிள் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குருமா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 5 to 6 நிமிஷத்துக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டீங்க அப்படின்னா வந்து நம்மளோட குருமா வந்து தயாராகிடும். உருளைக்கிழங்குலாம் பஞ்சு மாதிரி வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த குருமா வந்து நம்மளுக்கு சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம பூரிக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி சப்பாத்திக்கு 7 வகையான நார்த் இந்தியன் சைட் டிஷ் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா வீடியோக்கு கடைசியாக வர இந்த வீடியோ லிங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.